சென்னையில் கொசஸ்தலை ஆறு கடல் முகத்வார பகுதியில் கலக்கும் இடத்தில் மீன்கள் உயிரிழப்பிற்கு தண்ணீரில் ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இருந்தது கண்டறியப்பட்டுள்ளதாக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று பேசிய காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் தார்கை கத்பட், சென்னை முகத்வாரத்தில் லட்சக்கணக்கான மீன்கள் இறந்த நிலையில் மீனவர்களின் கவலையை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட தொழிற்சாலைகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கண்காணிப்பு குழுவை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சென்னை எண்ணூர் முகத்துவாரத்தில் லட்சக்கணக்கான மீன்கள் இறந்து மிதப்பது குறித்து மீன்வளத்துறை ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள். இந்த கொசஸ்தலை ஆற்றை நம்பி நெடுக்குப்பம், தாழங்குப்பம், முகத்துவார குப்பம், எண்ணூர் குப்பம், சிவன்படை குப்பம் உட்பட்ட கிராமங்கள் இருந்து வருகின்றன. இந்த ஆற்றின் அருகே பல தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன. இது குறித்து பாதிக்கப்பட்ட மீனவர்களின் கவலையை கருத்தில் கொண்டு ஆற்றின் தொழிற்சாலை கழிவுகளை கொற்றும் தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை அரசு எடுக்க வேண்டும் என்றும், இனிவரும் காலங்களில் இதுபோன்று நடைபெறாமல் இருக்க மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மீன்வளத்துறை இணைந்து ஆற்றின் அருகே உள்ள தொழிற்சாலை கழிவுகளை கண்காணித்து மீனவர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிக்காத வகையில் ஒரு கண்காணிப்பு குழுவை ஏற்படுத்த வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்த்து கொள்கிறேன். இதற்கு பதிலளித்து பேசிய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு, மீன்கள் இறப்பு குறித்த தகவல் அறிந்து சுற்றுச்சூழல் துறை அதிகாரிகள் உடனடியாக ஆய்வு மேற்கொண்டதாக கூறினார். மீன்கள் இறப்பு குறித்து 4 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழு அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். முழுமையாக விசாரிக்கின்றக்காக ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அதில் ஜாய்ஸ் ஆலிவ் ரேச்சல்ன்ற ஜாயிண்ட் டைரக்டர், ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்டோட ஜாயிண்ட் டைரக்டர், அப்புறம் டாக்டர் அருணா, டாக்டர் எம்ஜிஆர் ஃபிஷரிஸ் காலேஜோட ப்ரொஃபஸர், அப்புறம் எங்கள் மாசு கட்டுப்பாட்டு டிஎன்பிசிபி சார்பாக மணிமேகலைன்ற ஜேசி மேம், அப்புறம் விஜயலட்சுமின்ற இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், இவங்க 4 பேரையும் சொல்லிட்டு ஒரு குழு அமைச்சிருக்கோம். இவங்க 10 நாளுக்குள்ள டீட்டெயிலாக இதை பற்றி ரிப்போர்ட் சமர்ப்பிக்க நம்ம மாண்புமிகு முதலமைச்சரோட அறிவுறுத்தலின்படி நம்ம சொல்லியிருக்கோம். இனிமேல் இந்த மாதிரி நடக்காததுக்கு நம்ம எல்லா ஸ்டெப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிப்போர்ட்ஸ் வந்த பிறகு நான்